அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் இசையுடன் ஒரு 15 நிமிடங்கள் இசை நடக்கும். அதன் பிறகு 15 நிமிடங்கள் மௌன தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய நடக்க இருக்கும் நிகழ்ச்சி, இன்றைக்கு யோகர் சாமிகள் பற்றிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது லண்டனில் இருந்து டாக்டர் சதா மனோ அவர்கள் தியானத்தை வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று வியாழக்கிழமை 19ஆம் தேதி மார்கழி மாதம் 2024ஆம் ஆண்டு. இப்பொழுது தியானத்தை பற்றி சிறு குறிப்பு, அதன் பின்பு தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். உண்மையான உணர்வுகளோடு எங்களுக்கு உள்ள தொடர்பை நாங்கள் இழந்து விட்டோம். எங்கள் அதிக வேகமும் பரபரப்பும் ஓட்டமும் போட்டியும் அனாவசிய தேவைகளின் அதிகரிப்பும் எங்கள் சக்தியை பெரிதும் உறிஞ்சி விட்டுகின்றன. நுண்ணுணர்வுகளை உணரக்கூடிய தளர்வும் கூர்மையும் தீவிரமும் எங்களிடம் இல்லை. சக்தியோடு இருக்க எங்களுக்கு வழியும் தெரியவில்லை. இந்நிலையில் நாங்கள் உணர்வுகளுக்கு பதிலாக அதை குறிக்கும் வெற்றி சொற்களை கொண்டு சிக்கி கிடக்கிறோம். தியானம் மூலம் நாங்கள் இச்சிக்கல்களிலிருந்து விடுபட்டு விழிப்புணர்வூட்டும் ஒரு வாழ்வை மகிழ்வாக வாழ முடியும் என்கிறார் ஓஷோ. இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு இருக்கலாம். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்தவர்கள் அதை கழற்றி வைத்து விடுங்கள். கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோத்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். காற்பாதங்களை ஒன்றின் மேல் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு. சுவாசம்தான் உங்கள் குரு. மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்தினால் எண்ணங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். அதனுடன் இணைந்து 15 நிமிடங்கள் இசை தியானமும் 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். நன்றி. வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி மற்றும் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும்,
உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக அருந்ததி மாஸ்டர் தியானத்தையும் அவருக்கு உதவியாக சதா மாஸ்டர் தியானம் நான் தான் சதா மாஸ்டர் தியானத்தையும் அதற்கு உதவியாக அருந்ததி மாஸ்டர் இசையையும் வழங்கி எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது இந்த தளத்தை டாக்டர் நவரத்னவிடம் கையளிக்கின்ற அவர் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி யுவர்சாமி நிகழ்ச்சியை செய்வார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனது பாதங்களை வணங்கி சத்குரு யோகசுவாமி அவர்களுடைய பாதங்களையும் வணங்கி இந்த யோகசுவாமி அவர்களுடைய ஆயிலிய நட்சத்திர குருபூசை தினத்தை நடாத்த பணித்திருக்கிறார்கள். அதன்படி இன்று நாம் அவரை பற்றி சில வார்த்தைகள், அவர் பாடிய, அவர் எழுதிய, இயற்றிய நற்சிந்தனை பாடல்களையும் பாடி அவர்களுடைய படிப்பினை, அவர் என்ன எங்களுக்கு விட்டிருக்கிறார் என்ற விளங்கி அவருடைய தினத்தை கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு ஒரு சில வார்த்தைகள் ஆரம்பத்திலே கூற விரும்புகின்றேன். யோகசுவாமி அவர்கள் 1872 ஆண்டு மாவட்டபுரத்தில் அம்பலவாணர் சின்னாச்சி தம்பதிகளின் முதல்வனாக பிறந்தார். அம்பலவாணர் மஸ்கலியாவில் எஸ்டேட்டில் வேலை செய்தார். அதனால யோகசுவாமி தாயார் தான் சிறுபாராயத்தில் வளர்த்தார். அவருக்கு அப்போ பேர் யோகநாதன். பின்பு தாயார் அவர் கல்வி கற்கிறதுக்காக கொழும்புத்துறையில் ஒரு மாமனார் வீட்டிலே சேர்த்து விட்டார். அங்கே ஆரம்ப கல்வி தமிழில் படித்துவிட்டு சென்ட் பேட்ரிக்ஸ் பாடசாலைக்கு ஆங்கிலம் படிக்க போனார். அங்கேயும் 8ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்தார். ஆனால் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாண்டித்யம் பெற்று விரைவாக பேசவும் எழுதவும் பழகிட்டார், வாசிக்கவும். அந்த நேரத்தில் அவரை சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் அவரை மதம் மாற்றி ஜோன் என்ற ஒரு பேரும் கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு முற்பிறவி தொடர்போ என்னவோ அந்த கிறிஸ்டியன் ரிலிஜனில் நம்பிக்கை இல்லை. என்றாலும் அவர் அந்த தகப்பன் வழியில் மஸ்கிலியாவில் கொஞ்ச காலம் போயிருந்தார். அங்கே அவருக்கு போயிருந்தாலும் அவர் சிந்தனையில் ஆழ்ந்து மற்ற பிள்ளைகளைப் போல இல்லாமல் இளம் வயதிலேயே அந்த எஸ்டேட் வழியே வெறும் மேலோட திரிஞ்சு யோசனையில் இருந்தபடியால் தகப்பன் திரும்பவும் இவரை கொழும்புத்துறைக்கு அனுப்பி அவர் கொழும்புத்துறையில் இருக்கும் பொழுது கிளிநொச்சியில் ஒரு வேலை கிடைத்து ஸ்டோர் கீப்பராக வேலை செய்தார். அங்கும் அவர் 25 வயது இருக்கும். அப்பொழுதும் அவருக்கு மனம் நிம்மதி இல்லை. தியானம் செய்வதும் மற்றும் இந்த பாடல்கள், சைவ சமய பாடல்கள், தோத்திரங்கள், சம்ஸ்கிருத தோத்திரங்கள் எல்லாம் படித்து பாண்டித்யம் பெற்றார். அதன் பின் அவருக்கு ஒரு திருப்பம் இந்த செல்லப்பா சுவாமியை பார்த்தது. செல்லப்பா சுவாமி ஒரு பைத்தியகாரன் மாதிரி நல்லூர் அடியிலே இருந்தார். அவரிடம் இவர் போன பொழுது அவர் இவருக்கு தீட்சை கொடுக்கும் முன்னம் கஷ்டமான வேலைகள் எல்லாம் கொடுத்தாராம். 2 பேரும் சேர்ந்து சமைப்பார்களாம். சமைத்து சாப்பிட முன்னம் அந்த பானையெல்லாம் உடைச்சி விடுவாராம் செல்லப்பா சுவாமி. அப்படி எல்லாம் செய்தால் இவருக்கு விளங்க இல்லை, என்ன அப்படி செய்கிறாரு. எந்த கூட்டி கொண்டு போவாராம். நடந்து வெயிலுக்கு இல்லை, குளிக்க போவோம்னு சொல்லி போயிட்டு குளிக்காமல் திரும்பி வருவார்களாம். அப்படி பல பலமான கஷ்டங்களை கொடுத்து இவருடைய வைராக்கியத்தை சோதித்தார். அதன் பின் 40 நாட்கள் கஷ்டமான நிஷ்டையில் இருந்து தவஞ்செய்ய பண்ணினார். அதன் பின் தான் யோகசாமிக்கு அந்த தான் யார், தான் ஆன்மா,
ஆம்னா கடவுள் என்ற உண்மை விளங்கியது. அவருடைய மகா வாக்கியங்களில் ஒன்று, ஒரு பொல்லாப்பும் இல்லை. இரண்டாவது, நாம் முழுதும் உண்மை. மூன்றாவது, நாம் அறியோம். நாலாவது, எப்போ முடிந்த காரியம். இந்த விஷயங்களை தெரிந்தால் ஒருவர் வாழ்க்கையில் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு தொந்தரவான நேரம் வரும்பொழுது இது எப்போ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளும் வேண்டும். இவர் தனது 60வது வயதில் இந்தியா முழுவதும் போய், காசிக்கும் போய், ரமண மகரிஷியம் போய் பார்த்தாராம். ஒரு மணித்தியாலம் அவருக்கு முன்னால் இருந்தாராம். இருவரும் பேசவில்லை. ஆனால் ரமண மகரிஷியிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். இவருடைய நட்சத்திர பாடல்கள் பலதில் ரமணருடைய படிப்பினைகள் எல்லாம் இருக்கின்றன. இவர் தனது சிஷ்யர்களையும் ரமணர்கிட்ட அனுப்பி போய் பார்த்து வரும்படி கூறியிருக்கிறார். அதிலே இவருடைய 4 பிரதான சிஷ்யர்கள், ஒன்று மார்க்கண்ட சுவாமி, மற்றது சந்த சுவாமி, லார்ட் சோபரிச மகன், மற்றது சுப்பிரமணிய சுவாமி, மற்றது நான் சொல்லியாச்சான் ஐயா. இவர்தான் இவருடைய பிரதம சிஷ்யர். இவர்கள் எல்லாரும் அவர் வழியில் சென்று அதே போதனைப்படுத்தவர்கள். அத்துடன் எனது 11வது வயதில் என்னை கந்தப்பிள்ளை உபாத்தியாயர் என்ற யுவர் சுவாமியுடைய நெருங்கிய பக்தர் கூட்டிக் கொண்டு போய் சுவாமிக்கு அறிமுகம் செய்து, என்னுடைய பிராமகன் நன்றாக படிப்பிலே மிக கெட்டிக்காரன் என்று சொன்ன பொழுது சுவாமி எனக்கு தலையிலே கை வைத்து ஒரு வாழைப்பழம் வாயில வைத்து ஆசீர்வதித்தார். அதனாலே தான் எனது வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் சுவாமியின் பாதங்களில் வைத்து வழிபடுகின்றேன். இப்பொழுது இந்த சுவாமியை பற்றி சில நற்றின பாடல்களை பாடும்படி இங்கே வந்திருக்கும் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்ததியம்மா ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாட்டு பாடுறாக்க கையை வைத்துங்க. முதல்ல ஓடன்படியார் போவார் பார்த்து. கையை வைத்துங்க. பாட விரும்பினேன் கையை வைத்துங்க. அதுக்கு பிறகு பேச விரும்புகிறவங்க கையை வைத்தலாம். நான் திருவடி துணை என்ற ஒரு பாடலை பாடுறேன். அதுக்கு முதல் என்ன தேவாரங்கள் யாரும் பாட இருக்கணும் என்றா பாடப்படுங்க. தேவாரத்துடைய தொடங்குற நீங்க அல்ல, நான் தேவாரத்தை பாடிட்டு பாடுறேன். என்ன? ஓமையா, ஆமா. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிறம் பெறை பொழுமையீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருவடி துணை என்ற பாடல். கண்ண பிரானும் காணா கலனினை என்றும் துணையோ வெண்ணும் மண்ணும் ஒன்றாய் நின்ற மெய்யடியம் துணையோ எண்ணும் மண்ணமெல்லாம் அறியும் வினையடியம் துணையோ நன்னும் மடியானாவில் நீக்கும் நல்லடியம் துணையோ பண்டும் என்றும் என்றும் உள்ள பரநடியம் துணையோ மண்டும் பேயோடாடும் மலரடி என்றும் துணையோ நன்றும் தீதும் தானாக நல்லடியம் துணையோ மன்றுள்ளாடும் மலரடி
அடியினைகள் என்றும் துணையோ அந்த மதி இல்லா அடியினை என்றும் துணையோ வந்த காலன் உயிரை வாங்கிய மலரடியம் துணையோ பந்த பாசம் நீக்கியாண்ட பரநடியம் துணையோ தந்தை தாயாய் நின்ற தாளினை என்றும் துணையோ நினைக்கும் மடியரை உருக்கும் மடியினை என்றும் துணையோ சினத்த காலனை செருக்கும் மடியினை என்றும் துணையோ தன 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 தாண்டவ தாளினை என்றும் துணையோ அனைத்தும் தானாடிய அடியினை என்றும் துணையோ கண்ண பிராணம் காணா கலனினை என்றும் துணையோ வெண்ணும் மண்ணும் ஒன்றாய் நின்ற மெய்யடியம் துணையோ. நன்றி, வணக்கம். அம்மா அடுத்து நான் பார்க்கிறதுல கலைவாணி கை தெரிகின்றது. கலைவாணி எனக்கு முதல் காந்தி மாதிரி இருக்கிறார், நீங்க பார்க்கலையா? பேசின அப்புறம் பாருங்க. காந்தி மாதிரியா விடுங்க, அதான் கை போட்டுருக்கிறார், அதான் கை கிளியர் இல்லை, கை காண இல்லையா? சரி பேசுங்க, காந்தி மதியம்மா பாடுங்க. நற்சிந்தனையில முதலாவது எங்கள் குருநாதனை படிச்சுட்டு ஒரு கண்டபத்தில் ஒன்று பாடுறேன். நற்சிந்தனை ஜோ சுவாமிகள் குருவடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. என்னை என கருவித்தானங்கள் குருநாதன் இணையடி என் தலை வைத்தானங்கள் குருநாதன் அன்னை பிதா குருவானானங்கள் குருநாதன் அவனி எல்லாம் ஆள வைத்தானங்கள் குருநாதன் முன்னை வினை நீக்கி விட்டானங்கள் குருநாதன் மூவருக்கும் அறிய ஒண்ணானங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாதானங்கள் குருநாதன் நான் தானாய் விளங்குகின்றானங்கள் குருநாதன். நவரத்னமையா சொன்ன மாதிரி யோகசுவாமிக்கு குருவாக அமைந்தவர் செல்லப்பா சுவாமிகள். அவர் செல்லப்பா தேசிகர் என்றும் அழைக்கப்படுவார். அவர் யோகசுவாமிக்கு சத்குருவாக அமைந்த போது அவரை அழைத்து ஆரடா நீ தேரடா உள் தீரடா பற்று பாரடா வெளியில் என்ற வாசக தீட்சை அளித்தார். இது மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையில் குருவாக இறைவன் அவரை ஆட்கொண்ட பின்பு திருக்கழுக்குன்றத்தில் அவர் வந்து அவரது திருநடனத்தை நிறுத்த நடனத்தை பார்க்கின்றார். அந்த வகையில் அமைந்ததுதான் இந்த கண்ட 10 என்ற ஜோசுவாமிகளின் திருப்பாடல். பொறிவழியே போய் புகுந்து புலம்பி திரிவேனை நெறிவழியே நிறுத்தி நீயே நான் என்றுரைத்த பெரியவனை பித்தனென பிறர் பேசும் பெருமானை சரி பொழில் சூழ் நல்லை நகர் தேரடியில் கண்டேன் தந்தை தாய் மைந்தர் தமர்தாரம் என்றடியேன் பந்தத்துள் உட்பட்டு பாழாக போகாமே சிந்தை தெளிவித்து சீரடியார் நடுவைத்த என் பெருமானை இளங்குணலை கண்டேனே தேகமே மெய்யென்று
சிதடனாய் திரிவேனை மோகம் மறுத்தாண்ட முழு முதலை மொய்குளார் பாகம் மறைத்து பரிந்து வந்த பாக்கியத்தை நாக மலச்சொரியும் நல்ல நக கண்டேனே இருவினையால் மதிமயங்கி விடற்பட்டு கிடப்பேனை கருணையினால் ஆண்டு கொள்ள கடவுள் திரு உளங்கொண்டு அருள்மேனி தாங்கி அவனியிலே வந்தானை திருவாளும் நல்ல நகர் தேரடியில் கண்டேனே காட்டிலே காளியுடன் கூத்தாடும் கண்ணுதலோ நாட்டிலே ஞான குருவா நயந்து வந்து மீட்டானவன் தன் விரையார் மலரடியை மாட்சிமை சேர்நல்லை தேர்மானடியில் கண்டேனே மாலையனும் தேடி அறியாத மலரடிகள் கோல குருவாய் குவலயத்தில் தோன்று சால பெரும் பகையை தான் நீக்கி ஆண்டான் ஞாலம் புகழும் நல்லை தேரடியில் கண்டேனே நான் ஆறு நென்னுள்ளம் ஆரென்று நாடும் மெய்யடியார் தானாக செய் சங்கரனே தாரணியில் கோனாக வந்தாண்டான் குளிரா திருப்படியை தேனார் போழி நல்லை தேரடியில் கண்டேனே இரண்டும் அறியாவெனக்கு நல்ல பட்டம் அளிக்க பரிந்து வந்த வட்டஞ்சூள் தடிவரவும் மங்கை மார் கொண்டாடும் சிட்டர்வாள் தேரடியில் கண்டேனே என்னையன்றி வேறொன்றும் இல்லையென சொன்ன அன்னையினும் அன்புடைய வாசானை அவனிதனில் கண்ணலோடு சென்னல் காமோகு கதலி பலா மண்ணு நலை மாநகரில் தேரடியில் கண்டேனே இரவு பகல் காந்த வீட்டிலனை பரவி பணிய வைத்த பரமன் குருவாகி சரணகமலர் தலைதனிலே வைத்தவனை புறவு மலர் குளிர் நல்ல இதில்லையிலே கண்டேனே. நன்றி. அடுத்த ஜெர்மனியிலிருந்து கலைவாணி டீச்சரை கலைவாணி வாங்க பார்த்தேன் பாருங்க கலைவாணி டீச்சர். வணக்கம். எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் ரங்கும் பிறகாசு எங்கள் குருநாதன்
எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசி எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் மங்களகரமான பாக்ய பிரகாசம் மங்களகரமான பாக்ய பிரகாசம் மாறாத மௌன ஞான பிரதேசம் மாறாத மௌன ஞான பிரதேசம் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசம் அன்பர் சகாயம் ஆனந்த சாகரம் அன்னும் பகலும் நல்லை வீதியின் சேகரன் அன்பர் சகாயன் ஆனந்த சாகரம் அல்லும் பகலும் நல்லை வீதியின் சேகரன் என் பிழையாவும் பொறுத்தனையாண்டவள் என் பிழையாவும் பொறுத்தனையாண்டவள் இரவும் பகலும் எந்தன் மனதினில் தாண்டவன் இரவும் பகலும் எந்தன் மனதினில் தாண்டவன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசன் வஞ்சம் பொறாமை கோபம் வைத்திடும் மாந்தற்கு அஞ்சாதே என்றருளை ஈந்தருளும் சுதந்திரன் வஞ்சம் பொறாமை கோபம் வைத்திடும் மாந்தற்கு அஞ்சாதே என்றருளை ஈந்திடம் சுதந்திரன் கஞ்சமல பதத்தை கஞ்சமலர் பதத்தை கனவிலும் மறவோர்க்கு கஞ்சமலர் பதத்தை கனவிலும் மறவோர்க்கு பஞ்சமிதம் போல் நெஞ்சில் மாண்புடன் நீப்பவன் பஞ்சமிதம் போல் நெஞ்சில் மாண்புடன் நீப்பவன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன். நன்றி அம்மா. நான் ஒரு பாட்டை போட இருக்கிறேன் டாக்டர் நவரட்னம் ஐயா. போடட்டா பாட்டு சக்திதாசன் மைதிலிய பாட்டு போடுமா முதல்? மைதிலி பாடின அப்புறம் சக்திதாசன் போறோம். வணக்கம் அனைவருக்கும். எந்நாளும் நல்லூரில் பலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை வனம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை
வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. அந்நாளில் ஆசான் அரும் தவம் செய்த இடம், அந்நாளில் ஆசான் அரும் தவம் செய்த இடம், அந்நாளில் ஆசான் அரும் தவம் செய்த இடம், அதுவாதனாலே அதிசயம் மெத்த உண்டு, அதுவாதனாலே அதிசயம் மெத்த உண்டு. அந்நாளில் ஆசான் அரும் தவம் செய்த இடம், அதுவாதனாலே அதிசயம் மெத்த உண்டு, அதுவாதனாலே அதிசயம் மெத்த உண்டு. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. வேதாந்தம் சேத்தாந்தம் கற்றதனால் என்ன, வேதாந்தம் சேத்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வேதாந்தம் சேத்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டா, வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டா, வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போமே, வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போமே. வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டா, வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போமே, வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், நித்தியா நித்தியம் தெரியும் நீ பூன, சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், நித்தியா நித்தியம் தெரியும் நீ பூன, பக்தி செய் உத்தமர் பரவும் நல்லூரில், பக்தி செய் உத்தமர் பரவும் நல்லூரில், நித்தியம் வந்து பார்த்தா முக்தி நிச்சயமே, நித்தியம் வந்து பார்த்தா முக்தி நிச்சயமே. பக்தி செய் உத்தமர் பரவும் நல்லூரில், நித்தியம் வந்து பார்த்தா முக்தி நிச்சயமே, நித்தியம் வந்து பார்த்தா முக்தி நிச்சயமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே.
எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினார் இடர்கள் எல்லாம் போமே. நன்றி. அடுத்ததாக சக்திதாசனுடைய பாடல் வரிகளுக்கு ஏஐயுடன் இசையமைத்த பாடலை போட இருக்கின்றேன். இப்பொழுது போடுங்க ஐயா. மாவையின் திருமண்ணில் மலர்ந்ததொரு வாடா மலர் சதாசிவம் என உதித்தவர் சதா நேரமும் சிவனை நாடினார். யோகரே எங்கள் யோகரே யோகத்தின் வித்தாக நீரென்று தேரடியில் பெற்ற ஞானம் செல்லப்பா சுரந்த வேதம். பொல்லாப்பு ஒன்றும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், சும்மா இருங்கள் அதுவே போதும். சுரந்தவர் எங்கள் ஈழத்து சித்தர். நாம் அறியோம் என்பது வாக்கை நாம் அறிவோம், அனைத்தும் அறிந்தார் என்று நமச்சிவாயம் அருள் பெற்றார் யோகர். நான் நிலத்தின் பொருள் சொன்னார், உடலும் அல்ல நாம் என்றே சொன்னார். மனம் அன்று என்றும் உரைத்தார், புத்தி என்று உரைத்த எம்மை என்றும் அழியாத ஆன்மா என்றார். பொல்லாப்பு ஒன்றும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், சும்மா இருங்கள் அதுவே போதும். சுரந்தவர் எங்கள் ஈழத்து சித்தர். உடலுமல்ல நாம் என்றே சொன்னார், மனமன்று என்றும் உரைத்தார். புத்தி என்று உரைத்து எம்மை என்றும் அழியாத ஆன்மா என்றார். பொல்லாப்பு ஒன்றும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், சும்மா இருங்கள் அதுவே போதும். சுரந்தவர் எங்கள் ஈழத்து சித்தர். அறிந்த முழுதும் உண்மை என்பதே அன்னை நாட்டின் சித்தர் வாக்கு. ஆன்ம ஞானம் போதித்த யோகர் ஆண்டவன் எம்முள் என்றே சொன்னார். நச்சிந்தனை எமக்கருளி எமையெல்லாம் நல்வழி நடத்திட வழி வகுத்தார். நாம் பிறந்த மண்ணின் புதல்வர், நம்மை நாம் அறிந்திட மொழிந்தார். பொல்லாப்பு ஒன்றும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், சும்மா இருங்கள் அதுவே போதும். சுரந்தவர் எங்கள் ஈழத்து சித்தர். ஈழத்தில் மட்டுமல்ல யோக சுவாமியே, நிந்தன் புகழ்மேதினி எங்கிலும் நீக்கமர நிறைந்தது என்றுரைத்து நிந்தன் பாத கமலங்களை சேவிப்போம். நன்றி. கவிஞர் சக்திதாசனுக்கும் ஏஐக்கும் நன்றி உரித்தாக. அருமையான பாட்டு, அருமையான இசை, நன்றி. அழகான வார்த்தைகள். அடுத்தபடியாக நீங்கள் பேச போறீங்களா? கனடாவிலிருந்து வேலை அன்னைக்கு நடத்ததா இருக்கிறார். சரி, வேலை வாருங்க. யோ சுவாமி திருவடி போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நற்சிந்தனை பாடலிலே இது
நற்சிந்தனை புத்தகத்தில் 267வது பக்கத்தில் இருக்கிறது. ஆண்டவன் திருவடி என்ற தலைப்பிலே 7ஆம் பதிப்பு நற்சிந்தனை புத்தகம். ஆண்டவன் திருவடி என்ற தலைப்பிலே இருக்கிற அந்த பாடல். சுவாமி திருவடி போற்றி போற்றி. ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால், ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும். காண்பதெல்லாம் நிலை அன்றென காட்டும், காண்பதெல்லாம் நிலை அன்றென காட்டும், காயத்தை வெல்லும் உபாயத்தை ஊட்டும். காண்பதெல்லாம் நிலை அன்றென காட்டும், காயத்தை வெல்லும் உபாயத்தை ஊட்டும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால், ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும், என்றும் ஆறுதல் உண்டாகும். பஞ்சப்புலன் வழி போமனத்தினை வெல்லோ, பஞ்சப்புலன் வழி போமனத்தினை வெல்லோ, பஞ்சாட்சரத்தை அனுதினம் சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக சினத்தினை கொல்லும், கொஞ்சம் கொஞ்சமாக சினத்தினை கொல்லும். குற்றம் யாவையும் குணமாக கொள்ளும், குற்றம் யாவையும் குணமாக கொள்ளும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால், ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும். பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை போக்கும், போக்குவரவற்ற பொன்னடி நோக்கும். எந்நாளும் சும்மா இருப்பதை காக்கும், எந்நாளும் சும்மா இருப்பதை காக்கும். ஏழைகள் பேரில் இரக்கத்தை ஆக்கும், எந்நாளும் சும்மா இருப்பதை காக்கும். ஏழைகள் பேரில் இரக்கத்தை ஆக்கும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும். வெட்ட வெளியிலே நின்றிட தீர்க்கும், வேதாந்த சித்தாந்தம் ஒன்றென்று நோக்கும். வெட்ட வெளியிலே நின்றிட தீர்க்கும், வேதாந்த சித்தாந்தம் ஒன்றென்று நோக்கும். கட்டுப்படாத மனத்தினை கட்டும், கட்டுப்படாத மனத்தினை கட்டும். கங்குல் பகலற்ற காட்சி உண்டாக்கும், கங்குல் பகலற்ற காட்சி உண்டாக்கும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால், ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும், என்றும் ஆறுதல் உண்டாகும். சுவாமி யோகநாதன் சொல்லிய பாட்டு, சுவாமி யோகநாதன் சொல்லிய பாட்டு சுந்தரமான வழிதனை காட்டும். சுவாமி யோகநாதன் சொல்லிய பாட்டு சுந்தரமான வழிதனை காட்டும். ஆவி உள்ளளவும் அமுதத்தை ஊட்டும், ஆவி உள்ளளவும் அமுதத்தை ஊட்டும். அகம் பிரம்மாஸ்மி என முடிசூட்டும், ஆவி உள்ளளவும் அமுதத்தை ஊட்டும். அகம் பிரம்மாஸ்மி என முடிசூட்டும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால், ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும். காண்பதெல்லாம் நீலை அன்றென காட்டும், காண்பதெல்லாம் நீலை அன்றென காட்டும். காயத்தை வெல்லும் உபாயத்தை ஊட்டும். ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டாகும், என்றும் ஆறுதல்
உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். வணக்கம், கோஸ்வாமி நன்றி. திருவடி போற்றி போற்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து நகுலா சிவநாதன் இருக்கிற முதல் முறை வந்திருக்கிற வணக்கமாக விடுறேன். நீங்க பாருங்க. நகுலா. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக அமைதி, சமாதானம், நல்லிணக்க இந்த நிகழ்வில நான் இணைந்து கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அமைதி, அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக எம்முள் படைக்கப்பட்ட ஒரு உலகு. அப்படி பார்க்க பிறந்ததில் இருந்து நாங்கள் இறக்கும் வரை இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று நீங்கள் அழகாக அந்த யோக சுவாமிகளை கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அவருடைய பல கருத்துக்களை நாங்கள் படிக்கும் போது ஒரு மனதில் அமைதி, மகிழ்ச்சி அடைகிறோம். என்னத்துக்காக நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று எண்ணி பார்த்தோம் என்றால், மகிழ்ச்சி என்ற ஒன்று அகத்தில் பூக்க வேண்டும். அந்த அகத்தின் மகிழ்ச்சியில் தான் எங்கள் வாழ்க்கை வளம் பெறக்கூடியவாக இருக்கும். அதாவது ஒரு மனத்துல தோன்ற நல்ல எண்ணங்கள் தான் நல்ல விதைகளாகவும் நாளைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி என்பது மனங்களில ஒரு பூ எப்படி விரிகிறதோ அது போலத்தான் எங்கள் அகத்தில் இருந்து விரியக்கூடிய மகிழ்ச்சியோட வாழுற வாழ்க்கை தான் என்றும் மகிழ்ச்சியான ஒரு என்றுமே புன்னகைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். அந்த வகையிலே அப்படியான ஒரு வாழ்க்கை வேணுமென்றால் எங்களுக்கு அமைதி, நல்ல எண்ணங்கள், நல்ல மனநிலை உருவாக வேண்டும். அதற்கு இந்த தியானம் எவ்வளவோ தூரம் உதவி செய்வதை பார்க்கின்றோம். இங்க பாருங்கள் எப்படி நாங்கள் பார்க்கிறோம்டா, ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சி எமது மனங்களில் சுடர்விட வேண்டும் என்று நினைப்போம். அந்த வகையில் உள்ளமும் உணர்வும் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில வாழும் போது அந்த வாழ்க்கை நிலவரக்கூடியதாக இருக்கும். நீச்சல் குளத்தையும் நீலக்கடலையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா, நீச்சல் குளமும் நீலக்கடலும் ஒன்றல்ல. ஏன்? நீச்சல் குளம் ஒரு முறை வற்றியும் விடும். ஆனால் நீண்ட இந்த கடல் என்றும் வற்றாது. அந்த கடல் நீண்டதாக பயணிக்கும் போதுதான் எங்களோட வாழ்க்கையும் அப்படி நினைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது வற்றாத ஒரு நெடுந்துயராக அந்த வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை நிலவர செய்ய வேண்டும். எல்லோரும் சமன், எல்லோரும் ஓரினம் என்று எண்ணக்கூடிய வகையில வாழ்ந்தவர் தான் இந்த யோக சுவாமிகள். சுவாமி என்று சொல்லிக்கே அவருடைய அடிப்பாதங்களை வணங்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அப்படியான இந்த சுவாமி அந்த முருகன் மேல் வைத்த பாசமும், அந்த முருகன் மேல் வைத்த அந்த அருளும், அதே நேரம் அவருடைய செல்லப்பா சுவாமிகளின் சீடராக இருந்த அந்த சுவாமிகளின் வாழ்க்கையும் ஒரு எளிமையான வாழ்க்கை. எல்லோரும் இன்று ஒரு ஆடம்பரமான ஒரு தொழில்நுட்ப அறிவியல் உலகில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரபரப்பான வாழ்க்கை சூழல், வேகமான வளர்ச்சி பாதை, எங்கேயோ ஓடுகிறோம் பணத்தை நோக்கி. ஆனால் மனதில் அமைதி கிடைக்குதோ என்று கேட்டால் இல்லை என்றுதான் வருகிறது. ஏனென்றால் கைத்தொலைபேசிக்கும் கணனிக்கும் அடிமையான ஒரு உலகத்துல வாழுகிறோம். இப்படியான நிகழ்வுகள் கூட எத்தனையோ ஒரு மணி நேரம் நான் இந்த பொழுதில் இணைந்திருக்கிறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியை காணுகிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களோட இதயங்களில மகிழ்ச்சி வர வேணும் என்றால் ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு விட்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் அந்த எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த யோக சுவாமிகள். ஐயா, அந்த நவரத்னம் ஐயா அழகாக அவருடைய வாழ்க்கையை சொல்லி இருக்கின்றார். யாழ்ப்பாணத்து தொண்டராகவும் திருக்கைலாய பரம்பரையிலே 161வது சத்குரு வழிவந்தவர் தான் இந்த யோக சுவாமிகள். நிஜ மனிதராக வாழ்ந்தவர். செல்லப்பா சுவாமிகளின் சீடராக இருந்தாலும் நிஜமான ஒரு உலகத்துல வாழ்ந்தவராக நாங்கள் பார்த்தவர் அவர்தான். நற்சிந்தன நூலில அந்த நற்சிந்தன நூலின் நாயகனாகவும் இருந்தவர். 1872 வைகாசி 29 பிறந்தாலும் அவர் மலையகத்துல போய் வாழ வேண்டிய ஒரு தேவை வரைக்க அந்த மலையகத்தின் இயற்கை சூழலை அவர் ரசித்த விதம். வாழ்க்கையில இந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கை தான் எப்போதும் இன்பம். நீங்கள் எப்படித்தான் மொடோனான வாழ்க்கை, நாகரிகமான வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் அந்த கால விடியல்
அற்புதமான அந்த பகற்பொழுது குருவிகளின் சத்தம் இவையெல்லாம் ரசிச்சு வாழ்ந்து வாருங்களாக என்ன அமைதி என்ன நிம்மதி கிடைக்கும் என்று எங்களுக்கு இருக்கும். அப்படித்தான் இவரும் அந்த மலையக வாழ்க்கையில அதை பார்த்து ரசித்து வாழ்ந்த அவருக்கு சிவனொளி பாதத்துல ஒரு யாத்திரைக்கு போனவர். அங்கு போய்க்க சிவனின் பாத அடிகள் அவருக்கு ஒரு காந்தத்தை ஏற்படுத்தியதாக இருந்ததாம். அதாவது எப்போதும் சிவனொளி பாத மலைக்கு போனால் அந்த பாதத்தை நாங்க தொட்டு வணங்குவோம். அது ஒவ்வொருவர் வழிபடுகிற முறைகளை பொறுத்து அவைக்கு அந்த காந்தமான அந்த அருள் கிடைக்கும். அப்ப இவர் அந்த சிவனை தேடி போனார் என்ற மாதிரி தான் அவருக்கு இருந்ததாம். சிந்த முழுதும் அவன் நாமமே நெஞ்சில் இருந்ததாக அவருடைய வரலாறுல அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் கிளிநொச்சிக்கு அவர் 1897 சுவாமி விவேகானந்தரை காணுகிறார். அவரை காணும் போது இவருக்கு வாழ்க்கை இன்னொரு பக்க திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று கேட்டா இப்ப நல்லவர்களின் வருகை எங்களுக்கு ஒரு எப்படி ஒரு பொறியை ஏற்படுத்தும். அதாவது உரசாத தீப்பட்டி ஒரு நாளும் எரியாது. அப்படி ஒருவருடைய ஒரு அழைப்பு வரைக்கதான் எங்களுக்கு ஒரு காந்தமான ஒரு திருப்பமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படித்தான் அந்த சுவாமிகளுக்கு அந்த யோக சுவாமிகளுக்கு ஒரு அருள் அவருடைய இது கிடைத்ததாம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ள வந்தது. அந்த யோக சுவாமிகள் அருளிய 4 வார்த்தைகளை நாங்க பார்க்க ஒரு பொல்லாப்பும் இல்லை, எங்கோ முடிந்த காரியம் நாம் அறிவோம் முழுவதும் உண்மை. இந்த 4க்குள்ளேயே எங்களோட வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஒரு பொல்லாப்பும் இல்லாத வாழ்க்கையில நாங்க வாழ வேணும்னா நாங்க மற்ற பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. இன்னும் பல பேர் கை உயர்த்திருக்கிறார்கள். சாரி, முடிஞ்சது. நான் வார கருத்தோன்றி அவருடைய ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. கருத்தில் நினைந்துருகி கைகூப்பி தொண்டர் வருத்தமெல்லாம் தீர்க்கும் வடிவேலன் திருத்தலத்தில் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன் என்று அவர் அழகாக சொல்றார். யாரடா நீ என்று கேட்டிருந்தார். அப்ப அந்த செல்லப்பா சுவாமிகளின் ஞான உபதேசமும் விவேகானந்தற்ற உபதேசமும் இவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பின்னர் அவர் மர நிழலில திருநாவுக்கரசனாற்ற பதிகத்தை பாடினாராம். சிறுவர்கள் சூழ்ந்து அந்த பதிகம் பாடிக்க அவருக்கு மௌனம், எப்படி மௌனம் காக்க வேணும் என்பதையும் அவர் அழகாக சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில் எளிமை வாழ்வு, காற்றில் கலந்த அன்பு, அந்த அன்பின் வழிபாடு நிலையிலே அவர் பார்க்கிறார். ஒரு எளிமையான மற்றவரால் நேசிக்கக்கூடிய மனிதனாக எட்டாத கனியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அப்படியான ஒரு நல்ல யோக சுவாமிகளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நல்ல நேரத்துல உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகேஸ்வரி நாகேந்திரன், நீங்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்கள், வாசிங்க. இருக்கிறீங்களா யோகேஸ்வரி? மிக்க நன்றி. நம்ம ஐயா யோசம்பிச்ச பேர் எனக்கு சொல்லி என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஐயா எல்லாரும் யோகி நாகேந்திரன் தான் சொல்றேன். மிக்க நன்றி. சத்குரு யோசுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நான் அவர் யோசுவாமிகள் தன் அன்பர்களுக்கு கூறிய சில அருள்மொழிகளில் சிலவற்றை தேர்ந்து இங்கு வாசிக்க முற்பட்டுள்ளேன். இந்த சமயம் எல்லாவற்றையும் கொண்டது, அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியும் உள்ளது. பக்தி, ஞானம், எல்லா நெறிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. நீ உன் வேலையை செய். வேலையின் ஊடாக நீ கடவுளை உணரலாம். வேலைக்காக வேலையை செய். தத்துவமும் சமயமும் ஒன்றே. சமய ஆசாரங்களும் சமய சடங்குகளும் தத்துவ நுட்பங்களை விளக்குகின்றன. நீ கழிக்கலாம், வருவதை அனுபவித்து இன்புறலாம். ஓம் என்று சொல்ல முடியுமானால் வேண்டியவற்றை நீ கட்டளையிடலாம். நற்றவமாற்றி மகிழ். நீ மேலே செல்ல வேண்டும், உச்சிக்கு. ஆனால் உச்சியும் அடியும் ஒன்றே. ஒவ்வொன்றும் தொழிற்படுகிறது, எல்லாம் ஓய்வே. நீ உச்சியில் நிற்கிறாய்,
ஆனால் நீ மறந்து விட்டாய். நீ அங்கு நிற்பதாக எண்ணிக்கொள். அப்போது நீ அங்கே நிற்பாய். முதலாவதாக கேள், பின்பு சிந்தி, பின்பு செயற்படு. உச்சியில் ஒன்றுமில்லை, அங்கு கடவுளே உளர், மற்ற யாவும் மாயை. தெருவில் நிற்பவர்களை சுட்டிக்காட்டி எல்லோரும் நல்லவர்கள், தங்கள் தங்கள் காரியங்களை கொண்டு நடத்த அவர்களுக்கு தெரியும், வேலை நடைபெறுகிறது. கயிற்றை கைவிடு, இங்கும் அங்கும் திரி, எல்லாவற்றையும் பார், சாட்சியாக இரு. சாகும் முன் செத்துவிடு. ஒரு அன்பன் அந்த கயிறு என்பது என்ன என்று கேட்க, அதற்கு சுவாமி பாசமே கயிறு என்கிறார். மற்றவர்கள் சேவையில் உன் உடல் ஒளிவதாகுக. உருவம் இல்லை, உருவம் இல்லாதது விவரிக்க முடியாதது, இரண்டும் ஒன்று. நாங்கள் சமுத்திரத்தில் உள்ள குமிழிகள். குமிழி சமுத்திரத்தில் உள்ளது, சமுத்திரம் குமிழியில் உள்ளது. எல்லாம் விளையாட்டு. கடவுள் எல்லா இடமும் விளையாடுகின்றார். எல்லாம் நீர் குமிழிகளே. சிறு குமிழிகள் கீழே போவதும் மேலே நீர்மட்டத்திற்கும் வருதலும். மேலே சூரியன், கீழே நிலம், நான் நடுவாயுள்ளேன். சூரியன் வெப்பத்தையும் மழையையும் தருகிறது, பூமி செடிகளை தருகிறது. என்னையன்றி எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. சிந்தனை செய், சிந்தனை செய்யாதே. முதலில் சிந்தனை செய், பின்பு சிந்தனை செய்தல் கிடையாது. ஆன்மா மாத்திரமே உள்ளது. நாம் அறியோம் என அறிவதே முடிந்த முடிவு. எல்லாவற்றையும் கடந்ததன் பின்பு நீ அந்த நிலைக்கு வருவாய். யோ சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. மிக்க நன்றி. நன்றி. கமலாஷினி இருக்கிறா, பாடுறதுக்காக விடுறீங்களா? கமலாஷினி சிவபாலசிங்கம். நான் அதைத்தான் கூப்பிட போறேன். பாடுங்கம்மா கமலாசனி, பாடுங்கோ. நச்சந்திரன் பாடுங்க. என்னை எனக்கு அறிவைத்தான் எங்கள் குருநாதன், இணையடியின் தலை வைத்தாய் எங்கள் குருநாதன். என்னை எனக்கு அறிவித்தாய் எங்கள் குருநாதன், இடையடியின் தலை வைத்தாய் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானார் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தாய் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானா எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தாய் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கி விட்டாய் எங்கள் குருநாதன், மூவருக்கு மறிய சொன்னாய் எங்கள் குருநாதன். முன்னை வினி நீக்கி விட்டாய் எங்கள் குருநாதன், மூவருக்கு மாறிய ஒன்னா எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதா எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதா எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். நன்றி நன்றி. கலைவாணி பாட போறீங்களா? இல்ல நானு நகுலாவை விட சொல்லி கேட்கத்தான் வந்தேன். நன்றி நன்றி நன்றி. வரதராசன் பேச போறீங்களா? சிவானந்தி தமிழ் ஸ்டடீஸ் எங்க வந்திருக்கிறாமா? வரதாமா பேச போறா பாக்கமா? இல்ல பேசினா அப்புறம் பேச விடுறேன். சொல்லலாமோ?
ஆம். குருநாதன் திருவடிகள் சரணம். நல்லூரின் ஆட்டக்காரன். நல்லூரில் ஆட்டக்காரன் நான் வணங்கும் குருநாதன். கல்லை கரைக்கும் சித்தன், கருணை பூத்த திருமுகத்தான். இல்லை என்னும் சொல்லை இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லும் பகலும் என்ற நகத்தினிலே வாழ்ந்திடுவான். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பான், உண்மை முழுதும் என்பான். கருப்பையிலே வாராமல் காத்தென்னை ஆண்டு கொண்டான். தேரடியில் வீற்றிருப்பான், செல்லப்பன் என்னும் பெயரான். ஆரறிவார் என்று சொல்வான், அன்னையை போல் அன்புடையான். பொய் சொல்லாதே என்பான், மெய்யும் சொல்லாதே என்பான். வல்லபங்கள் பேசி வந்தோர் வாயை அடக்கிடுவான். வித்தை ஒன்றும் செய்து காட்டான், விவேகமற்றோர் போல் இருப்பான். அத்துவித மார்க்கம் விட்டு ஆறி இருந்திடுவான். திருச்சிட்டம்பலம். நன்றி அம்மா, நல்ல பாட்டு. வேற யாரும் பாட பேச இருக்கிறீங்களா? இல்லை என்றால் இப்போ ஏறக்குறைய 9:30 மணி ஆகுது. நான் ஒரு ஒரு வார்த்தை. சிவானந்தி கணேசராயன் நிக்கிறா பேசுறதுக்கு. பேச போறாங்களா? பேசுங்க. கடைசியா நீங்க பேசலாம். சிவானந்தி வாங்கோ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு குரு வாரத்துல குருவின் நற்சிந்தனைகளை பற்றி கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. யோகர் சுவாமியை பற்றி நீங்க எல்லோரும் எல்லா விஷயங்களையும் நீங்க பகிர்ந்துள்ளீர்கள். எங்களது வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் இதுல சந்தோஷமாக செல்ல விரும்புகின்றேன். அதற்கு முன் எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பது சுவாமிகள் தம்மை நாடி வருபவர்களுக்கு அடிக்கடி கூறும் உபதேசமாகும். எனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், எனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், எல்லோரும் சமம் என்று கூறுவார்கள். நீயும் மனிதன், நானும் மனிதன், உங்கள் கடமையை போய் செய்யுங்கள், இங்கே ஏன் வருகின்றீர்கள் என்றாராம். யோக சுவாமிகள் பொற்பாதத்தை வணங்கி, எனது கணவரின் தகப்பனார் பெயர் JP மன்மதராயன் என்று சொல்வார்கள். அவர் காலம் சென்று விட்டார். அவர் செல்வநாயகம் MP இருக்கும்போது தேர்தலில் எல்லாம் நின்றவர், மிகவும் பிரபலமானவர் யாழ்ப்பாணத்தில் நாவலர் ரோட்டில். அவர் வாழ்ந்த வீடு போரின் சூழ்நிலையில் அழிவுற்ற நிலையில் இருக்கும்போது எனது கணவர் குறிப்பிட்டார், உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுக்கு நிறைய தடவை ஜோகர் சுவாமி வந்து போனார் சொன்னார். எங்கள் எல்லோருக்கும் எனக்கு அவ்வளவு தெரியாது, நான் அந்த ஊரில் இல்லை. அப்ப எல்லோரும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த வீடெல்லாம் அழிய விடக்கூடாது என்னன்னு சொன்னா, ஜோகர் சுவாமி வந்த பூமி வந்த நிலம் என்று சொல்லி இன்றும் அந்த வீட்டில் ஜோகர் சுவாமியின் படத்துடன் மிகவும் அழகாக நல்லூர் ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் போய் தங்கி கும்பிடுற அளவுக்கு அந்த வீடு இருக்கிறது என்று சொல்லி எனக்கு இந்த இடத்துல சொல்ல எனக்கு விருப்பமாக இருந்தது. அத்துடன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், புங்குடுதீவில் சர்வோதயம் நடத்துபவர்கள் ஜமுனா அன்பரசி அவர்கள் என்று வயசானவர்கள். முழுக்க ஜோகர் சுவாமியின் நற்சிந்தனைகளோட அவரையே முழுக்க அவரிலேயே முழு பாரத்தையும் போட்டு கடுமையான போர்க்காலத்தில் கூடி, முடிவில் உங்களுக்கே தெரியும் அது சரியான கடுமையான பிரதேசம், போர்க்காலங்களில் வர முடியாது. அப்படி இருந்தும் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு அற்ற நிலையில் கூடி அந்த சர்வோதயத்தை சிறப்பாக நடத்தி இன்றும் நடத்தி வருகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த ஜோகர் சுவாமியின் தெய்வ அருளை எல்லோரும் பார்க்கக்கூடியதா இருக்கு. நீங்கள் கட்டாயம் நீங்கள் நைனாதீவு போகும்போது அதுல ஒரு இறங்குதுறைக்கும் போக முதல் சர்வோதயம் என்று சொன்னா எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கும்போது நீங்களே உணர்வீர்கள், மிகவும் அழகாக செம்மையாக நெறிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஜோகர் சுவாமி. எனக்கு இந்த 2 விடயத்தையும் எனக்கு இந்த ஒரு நற்சிந்தனையில உங்களோட பகிரோடும் போல இருந்தது. மிகவும் நன்றி, வணக்கம். சதா மாஸ்டர் நிற்கிறார். சதா மாஸ்டர் ஐயா.
சதா ஓகே, பேசுங்க. கருத்துக்களையும் chat box-உம் வாசிப்பா, அதோட கருத்தையும் சொல்லுங்க. நேரம் இருக்குதா? நேரம் இருக்கு, நீங்க பேசுங்க. நேரம் முடியுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பொண்டு, வைரமுத்து என்பவர் அவர் தனது அனுபவத்தை இதில் பங்கு செய்துள்ளார். அற்புதமான முதல் என் நெஞ்சில் இடங்கொண்ட ஒரு புரியார் சுவாமி என்றதான் அவருடைய புத்தகம். யாழ்ப்பாணம் சேர்ந்து அன்று மாலையில் கொழும்புத்துறை புறப்பட்டேன். ஒருவருக்கும் எனது நோக்கம் தெரியாது. நான் பிரயாணம் செய்த கார்காரனுக்கு கொழும்புத்துறையில் சாமியார் இருக்கும் கொட்டிலை காட்டும்படி சொல்லியிருந்தேன். சுவாமிகள் காலையில் மாத்திரம் தன் கொட்டிலில் இருப்பதாகவும் மாலை நேரத்தில் பெரும்பாலும் பல இடங்களுக்கு சுற்றி திரிவதாகவும் கேள்விப்பட்டிருந்தேன். எனவே பிறர் ஒருவருடன் கூடிச் செல்வது, தனியே சென்று சுவாமிகளை காண வேண்டும் என்று எண்ணம் என் மனதில் குடிகொண்டிருந்தது. முதற்கண் அவரின் ஆச்சிரமம் இருக்கும் இடத்தை அறிந்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பட்டதால் அன்று மாலை கொழும்புத்துறைக்கு போய் சுவாமிகளின் இருப்பிடத்தை முதலில் பார்த்து வைத்துவிட்டு மறுநாள் வைகரையில் அங்கு சென்று தவறாத அவரை தரிசனம் செய்ய திட்டமிட்டு கொண்டிருந்தேன். மறுநாள் காலை 4 மணி எழுந்து ஸ்நானம் செய்து இயன்றளவு உள்ளும் புறமும் தூய்மையாக புறப்பட்டேன். முன் செய்திருந்த ஒழுங்கின்படி கார் 4:30 மணிக்கு வந்தது. நான் அப்போது வாழ்ந்த இடம் கட்டுடையில் உள்ள எனது மனைவியின் இல்லம். அவ்வளவு அதிகாலை எங்கே போகிறேன் என்பதை எனது மனைவிக்கு கூட சொல்லவில்லை. 2 பக்கெட் கற்பூரம், ஒரு தீக்குச்சி பெட்டியும் மாத்திரம் என் சட்டையில் இருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ, சுவாமிகளை சந்திப்பேனா, வா என்று ஏற்றுக்கொள்வாரா, அல்லது வெருட்டி கலைத்து விடுவாரா, இந்நேர எண்ண அலைகள் என் மனதை குடையத் தொடங்கின. மனத்தை சாந்திப்படுத்தி கொண்டு இயன்றவரை தண்டித்தேன். மனம் முற்றாக அமைதி பெறும் முன் கார் கொழும்புத்துறையை சென்று அடைந்து விட்டது. மிக மெதுவாக ஓட்டி யாதொரு சத்தமும் இல்லாமல் சுவாமிகளின் கொட்டிலின் படலையடியில் திறந்து நிறுத்து என்று சாரதிக்கு சொல்லி இருந்தேன். அப்படியே சென்று கார் நின்றது. படலை சாத்தியபடி இருந்தது. கொட்டிலுக்குள்ளிருந்து ஓர் உரத்த சத்தம் வைரமுத்து என்று என் பெயரை சொல்லி அழைத்தது. ஓம் சுவாமி என்று தடதடத்த குரலில் பதிலளித்தேன். என்ன ஆச்சரியம்! முன்பின் தெரியாத என்னை இவர் இருளில் கொட்டிலுள் மறைந்திருந்து கொண்டே பெயர் சொல்லி அழைக்கின்றாரே என்ற எண்ணம் எனக்கு திடீர் அதிர்ச்சியை தந்தது. படலை திறந்திருக்கு, வா என்று உத்தரவு பிறந்தது. நான் மெதுவாக கொட்டிலை நோக்கி சென்றேன். கதவு நிலையில் தலையை மோதிக்கொள்ளாதே, குனிந்து உள்ளே வா. மௌனமாகவும் ஜாக்கிரதையாகவும் உள்ளே புகுந்தேன். கற்பூரத்தை நிலத்தில் வைத்து கொளுத்தாதே. பக்க சுவரில் ஒரு கற்பூரத்தட்டு இருக்கிறது, எடுத்து கீழே வைத்து கொளுத்து என்று சுவாமிகள் கூறினார். இந்த வார்த்தை என் மனத்திலிருந்து அதிசயத்தை மேலும் அதிகரிக்க செய்தது. என்னுடைய சட்டைக்குள் கற்பூரம் இருப்பது இவருக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியப்பட்டேன். நான் கற்பூரத்தை கொளுத்தியவுடன் இது கால்முகம் கழுவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வெளியே சென்றார் சுவாமிகள். கற்பூர வெளிச்சத்தில் அறையை சுற்றி பார்த்தேன். அவருடைய படுக்கை ஒரு வெறும் பாய், ஒரு மெல்லிய தலையணை. அறையை சுற்றியிருந்த சுவரில் 2 சில புத்தகங்கள், கிடுகால் மேயப்பட்ட கூரை, சாணியால் மெழுகப்பட்ட தரை, படுக்கையில் தலைமாட்டில் ஒரு சிரட்டை. சகல உலகம் வந்து தன் தாளில் விழுந்து வழிபடும் வெற்றியுடைய இப்பெரியவரின் வாழ்க்கை வசதிகள் இவ்வளவு தானா என எனது மனம் எண்ணியது. சுவாமி திரும்பி வர சில நிமிடங்கள் ஆனது. எனது மனதில் ஒன்றொன்றின் ஒன்றாக பல எண்ணங்கள் உதயமாயின. முன்னிருந்த ஐயப்பாடுகள், விபரீதங்கள் மெல்ல மெல்ல என்னை அறியாமலே மறைந்து விட்டன. ஒருவித பயம் மாத்திரம் நீங்கவில்லை. எனக்கு சுவாமிகள் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற பயம் மனத்தை ஒருவாறு திட்டப்படுத்தி கொண்டு அமைதியாய் இருந்தேன். இந்த அச்ச நிலையில் இவ்வளவு காலமும் நான் கற்றதும் கேட்டதும், இவ்வளவு காலமும் நான் சமய வாழ்க்கையில் சாதிக்க எத்தனித்த அத்தனையும் வெறும் போலி என்பதும், என்னுள்ளே ஒன்றிலேனும் ஒரு திடமான நம்பிக்கை ஈடுபடவில்லை என்றும் வெளிப்படையாக உணர்ந்தேன். சுவாமிகள் அறையில் உள்ளே வந்ததும் நான் எழுந்து நின்றேன். என்றவுடன் இருந்தேன். எனக்கு நேர்முகமாக எதிரில் உள்ள தன் படுக்கை பாயில் அவர் அமர்ந்தார்.
இருவருக்கும் இடையில் கற்பூர விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதை அணைய விடாது ஒவ்வொன்றாக கற்பூர துண்டுகளை அவ்விளக்கின் மேல் வைத்த வண்ணம் இருந்தேன். சுவாமிகள் அமர்ந்ததும் மௌனமாக கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஒடுங்கிவிட்டார். காலை 5 மணி. வெளியில் இருட்டு அகலவில்லை. எங்கும் நிசப்தமே இருந்தது. என் குரங்கு கால் விட்டோடத் தொடங்கியது. ஒன்றன்பின் ஒன்றாக பலவித எண்ணங்கள் மனதில் உதிப்பதும் மறைவதுமாக சுவாமிகளை கற்பூர ஒளியில் உற்று பார்த்தபடியே இருந்தேன். அவருடைய அழகிய தோற்றம், அவருடைய சாந்த நிலை, அவருடைய அசைவற்ற சரீர அமைப்பும் அமைதியும் எனக்கு தட்சிணாமூர்த்தியை நினைவூட்டியது. எவர் மனத்தையும் கொள்ளக்கூடிய கவர்ச்சிகரமான வடிவம் கற்சிக போல் என் முன் காட்சியளித்தார். சில நிமிடங்களில் கண்ணை திறந்து எனக்கு ஏதேனும் ஒரு நல்ல வார்த்தை சொல்வார் என்று நம்பிக்கையுடன் யானும் அமைதியாய் இருந்தேன். சுவாமியையே பார்த்து தியானத்தில் நானும் அமர்ந்திருக்க எத்தனைத்தேன். தியான சாதனை இல்லாத சிறியனுக்கு அருது எவ்வாறு சடுதியில் கைகூடும். ஆயினும் மனம் ஓரளவு அமைதி நிலையை அடைந்திருந்தது. 15 நிமிடங்களாக சுவாமி தியானம் புரியவில்லை. 30 நிமிடங்கள் சென்று விட்டன. அப்படியே நேரம் சென்று கொண்டே இருந்தது. மேலும் 15 நிமிடங்கள் சென்று விட்டன. சுவாமிகள் யாதொரு அசைவும் காணப்படவில்லை. என் மனம் தத்தளித்தது. சரீரம் வியர்த்தது. என்னால் பொறுத்து கொள்ள முடியாத ஓர் அவஸ்தை நிலை ஏற்பட்டது. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவர் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுதே மெதுவாக நான் எழுந்து வெளியேறி விடுவது நன்று என்று தோன்றியது. அது பேடித்தனமான முடியும். அப்படி நான் நடந்து கொண்டால் என் பெயரை சொல்லி உள்ளே அழைத்த சுவாமிகள் என்ன நினைப்பார்? அப்படி நான் செய்யக்கூடாது என்று அமைதியா அடைந்தேன். ஒவ்வொரு நிமிடமும் எனது உடல் வெப்பம் அடைவது போன்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அவர் கடைசியாக கண் திறந்தார். கண்ணை திறந்து அருமையான உலகம் வைரமுத்து என்றார். என்னுடைய பெயரை கூறி, சும்மா பார்த்துட்டு போகத்தானே வந்தனே. ஓம் சுவாமி. பாக்கியமே பாக்கியம் என்று என் உள்ளம் பூரித்தது. என்னிடத்தில் எனக்கு முன்பொழுதும் இல்லாத நம்பிக்கை உண்டானது. நான் எவ்வளவு கெட்டவன் அல்ல என்னும் திருத்தி மகிழ்ச்சி அளித்தது. எண்ணறிய என் முற்பிறவிகளில் ஏதோ அற்பமாயினும் தவம் நான் செய்திருக்க வேண்டும். இப்படி நினைக்க ஆனந்தத்தினால் என் கண்கள் கலங்கின. சுவாமிகளை விடவெற்றி கொண்டு வெளியேறினேன். நன்றி. வாய்ப்பு. வணக்கம். நீங்கள் கூறிய கருத்து எனக்கு முந்தி தெரியும். வைரமுத்து அவர்கள் என்னுடைய மனைவியினுடைய தாயாருடைய சகோதரியை தான் கல்யாணம் கட்டி கட்டுரையில் இருந்தவர். அவரை நான் நேரடியாக காணாவிட்டாலும் அந்த காலத்தில் கவர்னருடைய செக்ரட்டரியாக சிவில் சர்வீஸில் அதி உயர் பதவியில் இருந்தவர். வெள்ளவத்தையில் ஒரு சிநேகிதரோட போய் இந்த சுவாமி ஒருவர் இருக்கிறாராம், அவரை போய் பார்த்துட்டு வருவோம் என்று தான் பொலிக்கிட்டவர். அதனால் வரும் பொழுது அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கே இல்லை. அவர் பெரிய பணக்காரன், பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் என்ற எண்ணத்தில் தான் வந்தவர். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து எல்லாம் அவருடைய புத்தகத்தில் இருக்கின்றது. நன்றி, மிக்க நன்றி. எல்லோருக்கும் இதை பகிர்ந்ததுக்கு நன்றி. இத்துடன் இன்னும் ஒரு விஷயம் நான் கூற விரும்புகின்றேன். இந்த யோகி ஞானிகள் அல்லது சித்தர்கள் இறப்பதில்லை. சித்தர்களுடைய ஆன்மா அவர் சமாதி அடைந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் இருக்குமாம். அந்த முறையில்தான் சித்தர்களுடைய சமாதிகளை பேணுவதும் அந்த சமாதியில் கோவில் கட்டுவதும் பூசிப்பதும் நாங்கள் முன்பிறப்பு செய்த பயன். யோகசுவாமி இன்னும் வாழ்கிறார் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக எனக்கு தன்னை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். சந்த சுவாமி என்னிடம் வந்து தன்னுடைய கழுத்து நோவுக்கு 1972ஆம் ஆண்டு என்னிடம் கன்சல்ட் பண்ணினார். அதை விட சுப்பிரமணிய சுவாமி லண்டனுக்கு வந்த பொழுது நச்சிந்தனை பாடல்கள் கொண்ட அந்த ஆடியோ கேசட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கு பணமும் கொடுத்து என்னுடைய மோட்டார் வண்டியில் லண்டன் எல்லாம் சுற்றி பார்த்தார். அவர் அந்த ஒரு பெரிய பாக்கியம். அதுபோன்று இன்னும் பல விஷயங்கள்
இன்று இந்த தளத்தில் அவரை அவருடைய பெருமையை பேசுவதற்கு அவருடைய அருள்தான் இருந்தது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். மங்களம் பாடுவோமோ? மங்களம் பாடுவோம். மங்களத்தை பாடிட்டு அப்பனுக்கும் அம்மனுக்கும் மங்களம் மங்களம், அத்துவித வஸ்துவுக்கு மங்களம் மங்களம், ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம் மங்களம், உத்தம பக்தருக்கு மங்களம் ஜெய மங்களம், முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மங்களம், மூவாசை வென்றவர்க்கு மங்களம் மங்களம், 30 தேவருக்கு மங்களம், முனிவருக்கும் ரிடுகட்கும் மங்களம் ஜெய மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம், ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் மங்களம், ஐயமில்லா சாதுகட்கு மங்களம் மங்களம், ஆதியந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம், சீர்காழி தேவருக்கு மங்களம் மங்களம், திருநாவுக்கரசருக்கு மங்களம் மங்களம், சீர்பெருகு சுந்தர்க்கு மங்களம் மங்களம், திவ்ய மாணிக்கற்கு மங்களம் மங்களம், எங்கு தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம், மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். யோக சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. நன்றி. சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதாவது